வங்கிக்கோசரம் ஏமாத்திட்டு இருக்காங்க. நான் தெரியாம தான் கேட்கிறேன். ஆவுன்னா இந்த நீட்டை பத்தி ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்றீங்க. அனிதாலேருந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு. ஏன்டா முட்டா பாயிலுகளா? நான் ஒண்ணு கேட்கிறேன். படிக்க வாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியாரே அதை கஷ்டம்னு சொன்னா அப்புறம் படிக்கிறவனுக்கு எங்கேந்திரா அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் படிக்கிறதுக்கு? அவனும் பயப்படும், கஷ்டம் தானே நடப்பான். ஒரு ஆட்சியாளர் நீ என்ன பண்ணணும்? ஒரு எக்ஸாம்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்ததுன்னா அதை அந்த ஸ்டூடெண்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுமோ, அவனை எப்படி தேர்ச்சி பெற வைக்கணும், அதுக்கான வழி என்னன்றதை நீ கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கல. நீட்டுக்கு பயந்து மாணவர் தற்கொலை, மாணவி தற்கொலை, இதை தாண்டா சொல்லிட்டு திரியுறீங்க. அப்ப என்ன அர்த்தம்? யூ ஆர் நாட் கிவிங் த என்கரேஜ்மெண்ட் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்பை எப்படி அழிக்கணும் தான் நீ பாக்குற. இதுதான் உண்மை. இப்ப கூட சமீபத்துல கல்வித்துறையில ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 10ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும், நான் பேசினதுக்கு அப்புறம் தான் அதுவும் நடந்திருக்கு. ஸ்பெஷல் கிளாஸஸ் வில் பி கான்டாக்டட்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன நடைமுறைக்கே வரல. ஏன்னா இப்ப பள்ளிக்கூடத்திலே 18,000 பேர் டீச்சர்ஸ் தேவையாம். டெட்டை எழுதிட்டு 4.5 வருஷமா போஸ்டிங் போடாம இருக்கு. அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்க முடியல. இவங்க எங்க இந்த நீட்டுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் கான்டாக்ட் பண்ண போறாங்க. அதனால நான் சொல்றது என்னன்னா, தமிழக மக்கள் நல்லா சிந்தியுங்க. நீட்டை இவங்க இல்ல, இவங்க அப்பனுக்கு அப்பனே வந்தாலும் சரி. முத்து வேளாளரே, கருணாநிதியோட அப்பா முத்து வேளாளரே வந்தாலும் இது நடக்காதுடா. முடிஞ்சு போச்சு. அதனால இவங்களோட பேச்சுல தயவு செய்து நம்பாதீங்க. ஏமாத்து வேலை. ஏழை மாணவர்களை குழப்பறதுக்காக இவங்க நீட்டை வச்சு இவங்க உதயநிதி ஸ்டாலின் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கள அவங்ககிட்ட போய் கேளுங்க. இப்ப கையெழுத்து தேக்கம்னு வாங்கினியா, என்ன பண்ண? அந்த கையெழுத்தெல்லாம் குப்பத்தொட்டியில கொண்டு போய் போட்டியா இல்ல ஜனாதிபதி கிட்ட போட்டியான்னு கேளுங்க. நான் ஜனாதிபதி கிட்ட கொண்டு போய் கொடுக்கல, அதையும் பாதியிலே நிறுத்திட்டானுங்க. எடுக்கிறவன் நீ அதை கொண்டு போய் முழுசாக சப்மிட் பண்ண வேண்டியதானே? நியூஸே வெளியில வரலையா? நீ கொடுத்ததுக்கான ஆதாரமே வெளியில வரலையா? அப்ப இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க, இவங்க செய்யறது எல்லாமே ஏமாற்று வேலை தான். உங்களுக்கு கண்ணாமூச்சி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதனால தயவு செய்து நீட்டை பத்தி மக்கள் நீங்க சிந்திக்காதீங்க, படிக்கிற மாணவர்களும் சிந்திக்காதீங்க. உங்களோட ஸ்டடீஸ்ல நீங்க கவனமா இருங்க. நான் கேட்ட மாதிரி அந்த தரமான கல்வியை கொண்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொடு. பிரைவேட் ஸ்கூல்ல எடுக்கிற சிபிஎஸ்இ சிலபஸ் எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொடு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஏழை மாணவர்களோட எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணு. அப்ப நீ உண்மையான லீடர். அதை விட்டுட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் கல்வி, தரமான கல்வி, உங்க பிள்ளைகளை சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு உன் கட்சியில இருக்கிற கவுன்சிலரே கொண்டு போய் அவன் பிள்ளைய வேலை மாடல சேர்க்கிறான். ஏன்டா? இதுக்கு காரணத்தை சொல்லு. வங்கிக்கோசரம் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. நான் தெரியாம தான் கேட்கிறேன். ஆவுன்னா இந்த நீட்டை பத்தி ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்றீங்க. அனிதாலேருந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு. ஏன்டா முட்டா பாயிலுகளா? நான் ஒண்ணு கேட்கிறேன். படிக்க வாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியாரே அதை கஷ்டம்னு சொன்னா அப்புறம் படிக்கிறவனுக்கு எங்கேந்திரா அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் படிக்கிறதுக்கு? அவனும் பயப்படும், கஷ்டம் தானே நடப்பான். ஒரு ஆட்சியாளர் நீ என்ன பண்ணணும்? ஒரு எக்ஸாம்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்ததுன்னா அதை அந்த ஸ்டூடெண்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுமோ, அவனை எப்படி தேர்ச்சி பெற வைக்கணும், அதுக்கான வழி என்னன்றதை நீ கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கல. நீட்டுக்கு பயந்து மாணவர் தற்கொலை, மாணவி தற்கொலை, இதை தாண்டா சொல்லிட்டு திரியுறீங்க. அப்ப என்ன அர்த்தம்? யூ ஆர் நாட் கிவிங் த என்கரேஜ்மெண்ட் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்பை எப்படி அழிக்கணும் தான் நீ பாக்குற. இதுதான் உண்மை. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.